சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3 நாட்கள் சோதனையின் முடிவில் சுமார் 1 லட்சம் கோடி வரை மெகா ஊழல் செய்திருப்பதாகவும், மதுபான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக திமுகவினர்கள் ஒட்டுமொத்த ஊழலை செய்திருப்பது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களுக்கும் இதில் மறைமுக தொடர்பு இருப்பதாகவும், குறிப்பாக உதயநிதி அவர்களிடம் மாதம் சுமார் 250 கோடி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்து வந்ததாக தற்பொழுது கணக்கு காட்டப்பட்டுள்ளது. எதற்காக? தமிழக அரசு வாங்கக்கூடிய மதுபான கொள்முதலில் வரி ஏய்ப்பு செய்ததற்கு காரணமும் தற்பொழுது வெளியிடப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளது. சுமார் 4 ஆண்டுகளில் மட்டும் 1 லட்சம் கோடி மதுபான கொள்முதல் ஊழல் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருந்தால் அவரது பதவியே பறிபோகக்கூடிய ஏற்பாடுகளும் மறுபக்கம் செய்யப்படும் என்றும், ஏற்கனவே சிறையில் 15 மாதங்கள் இருந்த ஒருவரை மீண்டும் அமைச்சராக அழகு பார்த்த ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு இருண்ட கால ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது என்று பேசியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த முறை அமைச்சர்களே திமுகவை அழித்து விடுவார்கள் அவர்கள் செய்த ஊழல்கள் மூலமாக என்பது தெரிய வருகிறது. சரி, இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் 1 லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துவிட்டது. அடுத்த நடவடிக்கை என்ன? செந்தில் பாலாஜி மற்றும் மதுபான மிக முக்கியமான அரசு அதிகாரிகள் பினாமிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தார், யாரிடம் பணம் வாங்கினார் என்ற அனைத்து தகவல்களையும் சேகரித்து வருகிறார்கள். இதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக மக்கள் 4 ஆண்டுகளில் உணராதது இந்த ஓராண்டிலாவது உணர்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கூறுங்கள்.